மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இக்கட்டான ஒரு விஷயம் தான் அதிமுகவோட செல்லூர் ராஜு, உதயகுமார்லாம் போயிருந்தது தான் பெரிய அபத்தமான ஒரு செயல். மறுநாளே ராஜேந்திர பாலாஜி கண்டனம் சொல்றாரு. பம்மாத்து வேலை இதெல்லாம் எடுபடாது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அநாகரிகமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அநாகரிகம்? உங்களை அவமானப்படுத்தின இடத்துல உங்களுக்கு என்னங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லியிருக்காரு பெரியார். நீங்க எங்க மானத்தோட நடந்துக்கிட்டீங்களா? அதுக்கு எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருன்னா, அது அந்த மாதிரி ஒரு வீடியோ போட போறாங்கன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்புற மாதிரியா இருக்கு. என்ன இன்னும் பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்பானே. இருக்கை விட்டு எந்திரிச்சு போனாலே முருகன் தண்டிப்பாருனா அவன் முருகனுக்கே தெரியுமா தெரியல. எல்முருகனே முருகன் தானே இருக்காரு. எல்முருகன் அவர் பார்ப்பனர் கிடையாதுல்ல. எல்முருகன் என்ன பார்ப்பனரா? தமிழிசை இவங்கெல்லாம் பேசிக்கிறதுலாம் ஒரு பொருட்டே கிடையாது. இவங்கெல்லாம் அவங்க சூத்திரர்களை தான் பார்ப்பாங்க. இதுவே உங்களுக்கு தெரியாது. சாதி மறுப்பு திருமணங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி எங்கேயாவது RSS அறிவிக்க சொல்லியிருக்கா? இந்து மணி அறிவிச்சிருக்காங்களா? ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் வெற்றி பெற்றவர் ஏன் ஜெய் ஜெகநாத்னு சொன்னாரு? அப்போ அதுலயே அவருக்கு உடன்பாடு இல்ல. மனுஷனை மதிக்காத ஒரு மதம் எதுனா இது இந்து மதம் தான். இப்படிப்பட்ட ஒரு மதம் இந்த நாட்டிலேயாவது இந்த உலகத்திலேயாவது இருக்கா? மண்டபத்தில் போய் படுத்தாரு. ஒரே காரணத்தினால அவரை கட்டி வச்சு தலைகீழ் நிற்க வச்சு அடிச்சிருக்காங்க. 1 மாத காலம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு வெகு விமர்சையா மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அது ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடுன்னு இருதரப்புலையும் மாறி மாறி வாத பிரதிவாதங்கள் நடந்துட்டு இருக்கப்ப இது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக தலைவர்களும் இதில் பெரிய அளவில் சர்ச்சையில் சிக்கிக்கிட்டு இப்போ அடுத்தடுத்து அறிக்கைகள் வாயிலாக தங்களது விளக்கங்களை வெளிப்படுத்திட்டு வராங்க. ஆனாலும் இதில் 6 தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னு பொதுவெளியில் விவாதிக்கப்படுது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, பின்னணியில் நடந்த விவகாரங்கள் என்ன, இனி என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரையருண் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? இது திமுக பயந்துடுச்சு, பெரிய அளவில் இந்துக்களை திரட்டிட்டாங்க. எப்போவுமே பாஜக மாநாடுனா சேர்லாம் காலியாகுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாநாட்டில் பார்த்தீங்களா கூட்டம் நிரம்பி வழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்துக்கள்ன்றது யாருன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. முருகன் முதல்ல தமிழ் கடவுளா, இல்லை அவன் சைவம் வழியில் வந்தவரா, கௌமாரத்தின் வழியில் வந்தவரான்றது பல்வேறு கேள்விகள் இருக்குது. சைவத்தினுடைய ஒரு துவக்கமாக இருக்கிறது தான் சிவன். சிவனுடைய மகன் தான் முருகன் அப்படின்னு சொல்லப்படுற காலகட்டத்தில் அப்படி சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கும்போது எப்படி இவர் இந்து கடவுளாக இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இன்னைக்கு இந்துவாக தானே பார்க்கப்படுறாங்க. அதுவே தவறு சொல்கிறாங்க. அதுவே தவறுன்னு தான் சொல்கிறாங்க. அது தமிழ் வழியை பின்பற்றின, தமிழை உயர்த்தி பிடிச்ச ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட முருகனை சாதி மறுப்பு திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்து மதம் எப்படி இந்து கடவுள்னு சொல்ல முடியும்? சாதி மறுப்பு திருமணங்களை இது வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி எங்கேயாவது RSS அறிவிக்க சொல்லியிருக்கா, அறிவிப்பு விட்டுருக்கா? இந்து மணி அறிவித்திருக்காங்களா? இதுமாரி பேசினதே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி அவரை நீங்கள் இந்து கடவுள்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க? அதுவே தவறில்ல. அவர் இந்த இவங்களோட பேசுகிற அந்த இந்து கடவுள்னு சொல்கிறதே முதல்ல தவறுங்க. அவர் முருகன் குறிஞ்சியில் இருக்கக்கூடியவர், குறிஞ்சி நில தலைவனு சொல்கிறாங்க. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம்னு சொல்லப்படுது. மலையும் மலை சார்ந்த இடத்துல தான் முதல்ல இறை வழிபாடை உருவாக்கியிருக்கு. இறை வழிபாடு உருவாக்கின காலகட்டத்தில் இவன் எல்லா அந்த காலகட்டத்தில் பிற சமூகத்தில் திருமணம் பண்ணிக்கிற ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு நிலையில் சாதி கடந்து சமூகம் கடந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறாரு, வள்ளியை திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்படி பண்ணுறக்கூடிய இவர் எப்படி இவங்களுக்கு இவங்களோட சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபரை எப்படி சனாதன கடவுள்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது தவறு. ரெண்டாவது, நீதிமன்ற நடவடிக்கைகளை இவங்க ஃபாலோ பண்ணாங்களா? நீதிமன்றம் என்ன சொன்னது? மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. முழுக்க பேசுனது எல்லாமே அரசியலாக தானே இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? திராவிடத்தை அழிக்க வந்த மாமணி இந்து முன்னணி அப்படின்னு சொல்கிறாங்க. நரின்னு ஆரிய நரியே போற்றி அப்படின்னு தான் பாடியிருக்காங்க. பேசானா இரண்டுடையாய் போற்றின்னு சொல்லி அண்ணா பேசினார். சிரித்திடு நரியே போற்றி அப்படின்னு சொன்னார். சிண்டு முடிந்திடுவாய் போற்றி அப்படின்னு சொன்னார். இனம் கெடுத்தாய் போற்றி அப்படின்னு சொல்லி இனம் கெடுக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்குறாங்க. தமிழ் இனத்தை கெடுப்பதற்கான வேலையை தான் இன்றைக்கி இவங்க பார்த்துருக்காங்க. தமிழ் இனத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய வேலையை தான் பார்த்துருக்காங்க. என்னென்னா, கதிர்காமத்து கந்தா இனவாதிகளும் உனக்கு பங்கான்னு சொல்லி இலங்கையில் ஒரு பாடல் இருக்குது. என்னென்னா, எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் கதிர்காமத்து கந்தா இனவாதிகள் உனக்கு பங்கான்னு சொன்னாங்கன்னா, கதிர்காமத்தில் ஒரு முருகன் கோவில் இருந்துச்சு. இலங்கையில்
தெற்கு பகுதியில் கதிர்காமம் இருந்தது. கதிர்காமத்தில் ஒரு முருகன் கோவில் இருந்துச்சு. அங்கே உள்ள முருகன் கோவிலில் வந்து அப்படியே படிப்படியாக அது வந்து பௌத்த விகாரம் மாற்றினாங்க. அங்கே உள்ள முருகர் வழிபாடுகள் எல்லாத்தையுமே வந்து பௌத்த மத வழிபாடாக மாற்றிட்டாங்க. அதே போல் இங்கே வந்து தமிழுடைய இறையாக இருக்கக்கூடிய தமிழோட வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய முருகனை வந்து இவங்க வந்து இந்து கடவுளாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க, சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் யாரும் பேர் வச்சுக்கிறதே இல்லை. எந்த இவங்க சொல்லக்கூடிய எல்முருகனே முருகன் தானே இருக்காரு. எல்முருகன் அவர் பார்ப்பனர் கிடையாதுல்ல. எல்முருகன் என்ன பார்ப்பனரா? எந்த பார்ப்பனர்கள் அது இந்து முனியில் இருக்கக்கூடிய ராமகோபாலன் வீட்டில் எத்தனை பேருக்கு முருகன் பேர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள். எச்ராஜா வீட்டில் எத்தனை பேருக்கு முருகன் பேர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள். இலகணேசன் வீட்டில் எத்தனை பேருக்கு முருகன் பேர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள். தமிழிசை இவங்கெல்லாம் பேசிக்கிறதுலாம் ஒரு பொருட்டே கிடையாது. இவங்கெல்லாம் அவங்க சூத்திரர்களை தான் பார்ப்பாங்க. இதுவே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு சூத்திரருங்கிறது நம்ம சொல்லி தான் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கக்கூடிய திராணி இருக்கா என்னன்னு தெரில. முருகனை பற்றி அவ்வையார்கிட்ட போய் வந்து கேட்கும்போது முருகனே கேட்டிருக்காதா ஒரு பாடல் இருக்கு இல்லையா, இனிது எதுன்னு கேட்கும்போது இனிது ஏகாந்தம் இனிது அதனும் இனிது அறிவினர் சேர்தல் இனிது அதனும் இனிது அறிவினரோடைய அவர்கள் நினைவிலும் கனவிலும் பார்ப்பது தானே இருக்கு. அறிவினர் சேர்தல் இனிதுன்னு தான் வந்து அவ்வையார் பாடியிருக்காங்க. அதுமாதிரி நீங்கள் அறிவினரோட சேராமல் அறிவிலிகளோடு சேர்ந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி யார் வந்து முருகன் தமிழிசையெல்லாம் அறிவிலிகளோட சேர்ந்துரு. இவங்களை அறிவிலிகளாக பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க இங்கே எந்த இடத்துலையுமே வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட மேம்பாட்டுக்காக என்னைக்காவது ஆர்எஸ்எஸ் போராடி இருக்கா, பேசியிருக்கா? அவங்க இந்து குடியரசு தலைவரே நாங்கள் ஒரு தலிதா தான் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸ்டப்பர் ஸ்டாம்பாக யார் வேணாலும் வச்சுக்கலாமே, அது வேணாலும் பயன்படுத்திக்கலாமே. அவங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக தானே வச்சுருக்காங்க. இல்லை இணையமைச்சர் எல்முருகன் பலருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கோம். ஆளுமை, அதாவது வந்து அதிகாரத்தை வந்து செயல்படுத்துறதுல இருக்கிறது வேற, அதிகாரத்தை வந்து கொடுத்துட்டு வெறுமனே வந்து ஒரு 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 காட்சிக்காக கொடுக்குறது. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பொறுப்பு கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஒரு ஒப்பீட்டை அந்த கம்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்களே தவிர ரெப்ரஸன்டேட்டிவ் இவங்களாம் இருக்காங்க, எண்ணிக்கையில் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறதுல என்ன பொருள் இருக்குது? அவங்க ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறாங்களா? அவங்க அந்த சமூகத்து மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுதா? அப்படி தானே பார்க்கணும். அதேமாதிரி எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியலையே. இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்றைக்கி அந்த பஸ்தர் வனப்பகுதியில் பழங்குடி மக்கள் கொல்லப்படுறாங்க. பல வந்து டெய்லியும் வந்து துப்பாக்கி சூடு நடக்கிறது. அங்கே வந்து தீவிரவாதிகளை கொள்கிறோம், மாவோயிஸ்டுகளை கொள்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களை யாரை கொள்கிறாங்கன்னா பழங்குடி மக்களை கொள்கிறாங்க. ஜார்க்கண்டில், சத்தீஸ்கரில், பஸ்தர் வனப்பகுதியில் மக்களை கொள்கிறாங்க. அப்போ அது குறித்து வரைக்கும் ஒரு கருத்துமே தெரிவிக்க முடியல அவங்களால. அப்போ வாய்க்கு கட்டப்பட்டு தானே இருக்காங்க. தன்னுடைய சொந்த சமூகத்து மக்கள் பாதிக்கப்படும் கூட பேசாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்து என்ன புண்ணியம்? இதே மாதிரியான விமர்சனம் அப்துல் கலாமுக்கு வந்துச்சு. ஆமாம், அவன் இருக்க தான் செய்யுது. இவங்க எல்லாருமே வந்து த மவுத் பீஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ், மவுத் பீஸ் ஆஃப் பிஜேபியாக தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு மவுத் இருக்குல்ல, அதில் பேசணும்ல. அதில் பேசுறதுக்கான எந்த வித அவங்க வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு தானே இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கடந்து இப்போ கூட்டம் பெருந்திரளாக வந்துருந்துச்சு. எல்லாரும் பார்த்தா யாராலையும் மறுக்க முடியாது. கூட்டம் வந்து கடந்த காலங்களில் அதுவும் முடியல மாறுமா, அதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இங்கே எல்லாமே வந்து ஈஸியாக வந்து மதத்தையும் ஜாதியும் வச்சு ஈஸியாக வந்து கூட்டத்தை கூட்டிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து எதற்காக வந்தாங்க அப்படின்னு சார் அந்த வகையில் பாஜக சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. காலி சேர்லாம் கடந்ததுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோக்கெல்லாம் வந்துடுச்சு. என்னென்னா இவங்க எப்படி வந்து மக்களை உட்கார வச்சுருக்காங்க, எப்படிலாம் கூட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே வந்து நிறையா நிகழ்ச்சிகளில் வந்து இப்போ வேலை வாங்கி தரேங்கன்னு சொன்னாங்க, வீடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னும் வந்து எவ்வளோ இப்போ நாங்கள் வந்து அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்வோம்னு சொல்லி தான் கூட்டு வராங்க. பிஜேபியோட கூட்டங்கள்லாம் இப்படி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க ஒவ்வொரு நாற்காலிகளுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லப்பட்டுச்சு. முருகன் வந்து உங்களை தண்டிச்சிருவார், முருகன் உங்களை வந்து கண்டிச்சிருவார். எழுந்து போனால் முருகன் எந்திரிச்சு இருக்கை விட்டு எந்திரிச்சு போனாலே முருகன் தண்டிப்பார்னா அவன் முருகனுக்கே இது தெரியுமா தெரில. இறை இங்கே முருகனா நினச்சி வந்து முருகப்பெருமான் நீங்கள் கும்பிட வந்துருக்கீங்க, உங்கள் காலில் விழுறேன், அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லி உட்கார வச்சதா செய்திகள். இல்லை இதெல்லாம் எவ்வளோ பெரிய வந்து அது அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு இது அமைதி கிடைக்கணும், அவனுக்கு நல்வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைன்னு கடவுள்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் வந்து அவனுக்கு பயம் வரும்போது, அச்சம் வரும்போது, தனக்கு ஏதாவது நோய் வரும்போது அதுலேருந்து காப்பாற்றிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தானே கடவுள்கிட்ட போகிறாங்க. அப்படியே அப்போ போகிறவனை வந்து நீ வந்து மறுபடியும் அங்கே போய் மிரட்டினா அது என்ன நியாயம்? இதாவது வந்து ஒரு நம்பிக்கைன்ற பேரில் எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையான நம்பிக்கை இருக்கவே முடியாது. இறை நம்பிக்கை என்பது என்னென்னா அவனுக்கு வந்து ஒரு தேடல்,
அவன் வந்து ஒரு மெய்த்தேடல் அப்படின்னு சொல்கிறாங்க, வந்து வீடு பேர் அடையிறதுக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல நிலைக்கு அவன் போகணும், ஒரு ஆன்மீக தேடல் என்பதை வந்து ஒரு நமக்கு இதை விட ஒரு நல்ல நிலை கிடைக்கணும் அப்படின்றத தான் அவங்க போகிறான். அப்படி போகிற இடத்துக்கு மாற்றாக நீங்கள் வந்து அந்த இடத்துல வன்மத்தையும் வன்முறையும் கலவரத்தையும் இது எல்லாமே யாருக்கு எதிராக இவங்க செஞ்சுருக்காங்க. இது வந்து திராவிடத்தை அறிக்க வந்த மாமணி இந்து முன்னணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட அரசியலை பேசி நீங்கள் வந்து சமூகத்துக்கு அந்த மக்களுக்கு வந்து எதை வந்து நன்மையை கொடுக்க போகிறோம், எந்த வந்து சாதனைகள், உங்களோட அஜெண்டா என்ன, நீங்கள் எதன் மூலமாக அந்த மக்களுக்கு வந்து நல்லது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களால் முடியல. திராவிடத்தை அழித்து தான் நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம்னு நினைக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? திராவிட இயக்கம் இங்கே என்ன கொடுத்தது, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அந்த வீடியோவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தீண்டாமை கொடுமைகளை சுமந்துக்கிட்டு இருந்த இந்துக்களை மீட்டு நாங்கள் விநாயகர் சதுர்த்தி என்ற மறுமலர்ச்சியை உண்டாக்கணுன்றாங்க. விநாயகர் சதுர்த்தியில் என்ன மறுமலர்ச்சி இருக்குது? விநாயகர் சதுர்த்திக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது எப்போ 90களுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய மார்வாடிகளாலும் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களால் கொண்டு வரப்பட்டது தானே அந்த விநாயகர் சதுர்த்தின்றது. இதில் வந்து எந்த அளவுக்கு தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மாற்றம் வந்துடுச்சு? அவங்க இன்றைக்கும் வந்து கோயிலுக்கு போகிற இடத்துல கோயிலுக்கு போக முடியாத இடம் தானே இருக்குது. புதுக்கோட்டை கலெக்டரை நேராக போய் வந்து அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ வந்து ஒரு அம்மா வந்து சாமி ஆடி இந்தமாதிரி வந்து சாமியே இல்லை, கடவுளும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களே. அந்த இடத்துலலாம் இவங்க எங்கே போனாங்க? அந்த இந்துக்களுக்காக போகிறலன்னு இந்து முன்னணி எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம சிதம்பரம் கோவிலில் வந்து கனகசபையில் ஏறி தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பாட முடியல, அங்கே போய் நிற்கணும் இந்து முன்னணி. இங்கே நல்லா வந்து திராணி உள்ளவங்களாம், தெம்பு உள்ளவங்க, வீரமான நபர்கள்னு சொல்லிக்கிறாங்களே, ஆற்றல் மிக்கவர்கள்னு சொல்லுறாங்களே. இவங்க வந்து யாரெல்லாம் வந்து கோழையானவன்லாம் இந்து மதத்தை விட்டு போயிட்டான், வீரமானவன்லாம் இந்துவாக இருந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாருல, அதுவே முதல்ல தப்பு. இவங்க எல்லாருமே வந்து எங்கே போயிருக்குன்னா அந்த கனகசபைகள் பாட முடியல, தமிழில் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பாட முடியல. திருவாசகத்தை வந்து சிவனே கொடுத்து பாடல் அவரே வந்து எழுதினார், கைப்பட எழுதினார் சொல்கிறாங்க. அப்படியே அந்த பாடலை பாடவே முடியலையே. அங்கெல்லாம் நீங்கள் போகணும். தலித் மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலில் பழங்குடி மக்கள் வந்து தெருவில் வந்து அவங்களோட பணத்தை தூக்கிட்டு போக முடியல, நடக்க முடியல. அது மாதிரியான இருக்க இடங்கள் இருக்குல்ல, அங்கே எல்லாமே இவங்க போகணும். இங்கே போய் நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போய் இருந்திருக்கணும். அதே மாதிரிலாம் இவங்க செய்யலையே. இவங்க எது நரின்னு சொல்கிறாங்களோ அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக, அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்காக, அவங்களுடைய வந்து சமூக பொருளாதார இது வந்து ஜாதி பிரச்சனை 2000 ஆண்டு கால பிரச்சனை. திராவிட இயக்கம்ன்றது 100 ஆண்டு காலம் தான் முளைச்சி, 100 ஆண்டுகள் தான் இருக்குது. 100 ஆண்டு கால அதில் என்ன குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஒன்றும் இல்லை. அப்படி சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து பட்டியலின மக்கள் இருக்கக்கூடியவங்க வந்து எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க தெரியுங்களா? இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்களே சொல்லியிருக்காங்க. விசிகே எம்எல்ஏ சிந்தனை செல்வனே சொல்கிறாரு, இதுதான் திராவிட இயக்கத்தோட வெற்றி. அவங்கள்ட்ட போய் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களே சொல்லியிருக்காங்களே. இதுதானே இத்தனை பேர் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் தமிழ்நாட்டு அரசோடைய இப்போ உதவியோட வெளிநாட்டில் போய் படிக்கிற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் லண்டன்லேயும், ஆக்ஸ்போர்டில், வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில், அமெரிக்காவில் பல நாடுகளில் போய் படிக்கிறாங்க. இதெல்லாம் யாரால் முடிஞ்சது? இதுவே திராவிட இயக்கத்தால் தான் முடியப்பட்டிருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து படித்து வேலைவாய்ப்பு போயிருக்காங்க. இந்த அருந்ததி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? சார், இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் முதல்ல வந்து போலீஸ் வந்து அனுமதி மறுத்துச்சு, நீதிமன்றத்திட்ட போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அதில் சில கண்டிஷன்லாம் போடுறாங்க. ஒரு 52 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது அரசியல் பேசக்கூடாது, மாநாட்டில் ஆன்மீகம் சார்ந்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாநாட்டில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் இஸ்லாமியர்களை அல்லது சிறுபான்மையர்களை வந்து குறி வச்சு பேசியிருந்தாங்க. அது மாதிரி அரசியல் சார்ந்த, நடப்பு அரசியல் சார்ந்து பேசியிருந்தாங்க. அதில் போட்டிருந்த 6 தீர்மானத்தில் 2 தீர்மானமே வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்துக்கள் ஒன்றிணைந்து வர தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ நீதிமன்றம் தானாக முன் வந்து இதை எடுத்து விசாரிக்குமா அப்படின்றது வந்து பெரிய வந்து விவாதத்துக்கு உட்பட்டது. அது வந்து நீதிமன்றத்தோட விருப்பத்துக்கு உட்பட்டது, தன் விருப்பத்துக்கு உட்பட்டது. நீதிமன்றம் தான் நடவடிக்கை எடுக்கும். ஆனால் என்னென்னா, இதில் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு முழுக்க பேசுறது எல்லாமே அரசியல் தானே. அதோட இதில் என்னென்ன பெரிய வெட்கக்கேடான ஒரு விஷயம்னா, அதிமுகவோட வந்து செல்லூர் ராஜு, உதயகுமார்லாம் போயிருந்தது தான் பெரிய அபத்தமான ஒரு செயல். ஏன்னா அண்ணாவை போட்டு படத்தை வச்சுக்கிட்டு திராவிட நரிகள் வந்து தமிழ்நாட்டை வந்து சூழ்ந்தது,
அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து எப்படி எவ்வளோ ஒரு அபத்தமானது, உண்மைக்கு மாறானது. இந்த திராவிட இயக்கம் தான் திமுக வந்தாலும் மாநிலத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து இதே 2 கட்சிகள் தானே கொண்டு வந்து. மறுநாளே ராஜேந்திர பாலாஜி கண்டனம் சொல்றாரு, அப்படி இருந்திருக்க கூடாது, நாங்கள் வருத்தம் அளிக்குது. அது இதெல்லாம் வந்து சமாளிக்கிறது வேலை, இது பம்மாத்து வேலை, இதெல்லாம் எடுபடாது. மக்கள் அங்கிருந்து வந்து அது அநாகரிகமா போயிடும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அநாகரிகம்? உங்களை அவமானப்படுத்தின இடத்துல உங்களுக்கு என்னங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லியிருக்காரு பெரியார். நீங்கள் எங்கே மானத்தோடு நடந்துக்கிட்டீங்களா? இல்லையே. வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளை தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்றத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது வந்து அதிகப்படியான பார்ப்பனர்களை நீதிபதியாக நியமித்த போது அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து சரியானது இல்லை, வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஏகப்பட்ட பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியலில் நமக்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மண்ணுக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது, சாயில் சைக்காலஜியை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரு எம்ஜிஆர். அவரோட கட்சியிலேருந்து வந்த நீங்கள் வந்து சாயில் சைக்காலஜின்னு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணுக்கான உளவியல் இருக்குல்ல, தமிழ் மண்ணுக்கான உளவியல் இருக்குல்ல, இது சமூக நீதிக்கு எதிராக இருந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ள அது ஒரு மண். அவன் கடவுளை கும்பிடுவாங்க, முருகனை கும்பிடுவான், சிவனை கும்பிடுவான், யாரை வேணாலும் கும்பிடுவான். எஸ்பி வேலுமணி எச்சரிக்கையே கொடுத்துருக்காரு. கடந்த முறை அண்ணாவை பற்றி பேசினப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? 2024 கூட்டணியே முறிஞ்சிச்சு, அதான் எடப்பாடி அந்த முடிவு எடுப்பாருங்கிற மாதிரிலாம். அதுதான் சொல்கிறேன். இந்த மண்ணில் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லா இறை நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தாலும் சமூக நீதி தளத்தில் பெரியாரையோ சமூக நீதிக்காக போராடிய அண்ணாவையோ கலைஞரையோ விட்டு கொடுக்காத ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இதுக்கு எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே வந்து எல்லாம் இறை நம்பிக்கை என்பது வேறு, மத நம்பிக்கை என்பது வேறு. இவங்க வந்து இறை நம்பிக்கையை வந்து இந்து மத நம்பிக்கையோடு வந்து மெர்ஜ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் வந்து இறை நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. இறை நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்கள் இருக்க தான் செய்யுது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லியிருக்காருல வள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு தான் சொன்னார், எல்லா மனுஷனுக்குன்னு கூட சொல்ல, எல்லா உயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை முதல்ல வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ஏற்றுக்குதா? இல்லையே. இவங்க முதல்ல இந்து முன்னணி என்ன செய்யணும்னா, இந்த வந்து ஜாதி தீண்டாமை கொடுமைகளாக நடக்குதுல்ல, ஜாதி பிரச்சனை நடக்குதுல்ல, ஒரு இடத்துலையாவது ஜாதி பிரச்சனை நடந்த இடத்துல இவங்க எங்கேயாவது போய் நின்று இருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். தருமபுரியில் வந்து மிகப்பெரிய கலவரம் வந்தபோது, ஜாதி பிரச்சனை வந்தபோது முறையாக வந்து அங்கே போய் ஜாதி ஒழிப்பு மன்றல், ஜாதி கடந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கான வரன் தேடக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினாங்க, ஒரு மாநாடை நடத்தினாங்க, மன்றல்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இது மாதிரி வந்து நடத்தினதுலாம் யாருன்னா வந்து திராவிட இயக்கங்கள்லாம் நடத்தியிருக்கு, திராவிட கழகம் தான் நடத்தியிருக்கு. இவங்க யாரும் எந்த இடத்துலையாவது ஜாதி சண்டை வந்தப்போ அங்கே போய் இந்து முன்னணி நின்று இருக்காங்களா? ஆர்எஸ்எஸ் நின்று இருக்கா? இல்லையே. நீங்கள் உங்களோட அஜெண்டாவிலேயே உங்களோட கட்சி கொள்கையில் ஜாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? ஜாதி சமத்துவத்தை பற்றி எங்கேயாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? அது அந்த மாதிரி அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் தமிழர் வாழ்வியலில் அப்புறம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தான் இருக்குது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் இருக்குது, ஒன்றே குலம் ஒருவனே தேவனேன்னு தான் சொல்லியிருக்காரு திருமூலர். இது மாதிரி எந்த கான்செப்ட்டுமே உங்கள்கிட்ட இல்லையே. இது எல்லாத்தையும் போய் வந்து தமிழர் வாழ்வியலை, தமிழர் மெய்யியலை நீங்கள் எப்படி வந்து இந்து கடவுள், இந்துவோட கலாச்சாரம், இந்தோட பண்பாடுன்னு சொல்கிறீங்க அப்படின்றதே புரிஞ்சிக்கவே முடியல. இது வந்து தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. இறை நம்பிக்கை என்பது வேறு, இவங்களோட சனாதன மத நம்பிக்கை என்பது வேறு. சனாதன மத நம்பிக்கை வந்து தமிழர்களோட மெய்யியலையோட இறை நம்பிக்கையோட முடிச்சு போடலான்னு பார்க்குறாங்க. இது ஒருபோதும் வந்து அவங்களால வெற்றி பெற முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லிட்டு இங்கே வந்து வேறு மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இது வந்து நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும். பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இது வந்து நேற்று நடந்தது எல்லாத்தையும் பார்த்தாங்கல்ல. இந்த தமிழ்நாட்டை வந்து நாத்திய மேகம் சூழ்ந்துருச்சு, அதை வந்து வென்றெடுத்து வெற்றி பெற்றது தான் வந்து இந்து முன்னணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அதுமாரி எங்கே நடந்திருக்கு? நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது போயிட்டு இங்கே வந்து சமூக மாற்றத்துக்காக, சமத்துவத்துக்காக வந்து பங்காற்றிருக்கீங்களா? எவ்வளோ இந்த மேல்பாதின்ற ஊரில் பிரச்சனை இருக்குது, அப்புறம் வந்து புதுக்கோட்டையில் பிரச்சனை இருக்குது, சேலத்தில் வந்து கோயில் நழைவுடைய முடியாமல் பிரச்சனை நடக்குது. அங்கே வந்து சாமி வந்து ஆடுறாங்க, வந்து நீங்கள் வந்து போயிடும், இந்த சாமியே இல்லை, கடவுளே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே இந்து மதம்னு சொல்லக்கூடியவங்களில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கிடையே இவ்வளோ வேற்றுமைகள் இருக்குது. இது முதல்ல தப்புன்னு உணரணும்ல. நீ போய் கிறிஸ்டியனை மாறதுக்கு திட்டத்துக்கு, முஸ்லீமை திட்டத்துக்கு என்ன உனக்கு தார்மீக உரிமை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? வெக்கமாக இதுக்கெல்லாம் வெக்கப்படணுங்க. தேர்தல் ரீதியாக அது பாஜகவுக்கு வெற்றி தானே கொடுத்துருக்கு. ராமர் கையில் எடுத்தாங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சாங்க. எங்க ஜெகநாத் கையில் எடுத்தாங்க, ஒடிசால உத்தரப்பிரதேசத்தில் யார் ஜெயிச்சிருக்கா? இல்ல, ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான். அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சிருக்காரு. அது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில தொகுதி ஜெயிச்சிருக்காரு. இருந்தாலும் பெருவாரியா பாக்குறப்ப அங்க அவரு இல்ல, ராமர் கோவில் கட்டினதுக்கு பிறகு யார் ஜெயிச்சாங்க? தொகுதியில பாஜக. ராமர் கோவில் கட்டினதுக்கு பிறகு வந்து அகிலேஷ் யாதவ் தான் ஜெயிச்சிருக்காரு.
அவங்க கட்சி தான் ஜெயிச்சு, சமாஜ்வாதி பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்க தவிர பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கல. பொது தொகுதியில் ஒரு தலித் நிற்க வச்சு வெற்றி பெற்றிருக்காரு. இது மிகப்பெரிய மாற்றம். மிகப்பெரிய பிறனா தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது 100 வருஷம் பின்னாடி தங்கி இருக்கக்கூடிய ஊர் வந்து உத்தரப்பிரதேசம். அந்த ஊரில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை செய்திருக்காரு அகிலேஷ் யாதவ். இதை வந்து பாராட்டணும். அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தோல்வி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுபோல் முருகனை மூலமாக திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை உருவாக்கலாம்னு பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றத்தில் வந்து கலவரத்தை உருவாக்க முடியாது. இவங்களுக்கு தான், இவங்களோட கட்சி தான் காலியாக போகுது. கட்சிக்கு உள்ள அவங்க இதுவரைக்கும் வாங்கின வாக்குகள் கூட இப்போ அது மாற்றம் தான் காணுமே தவிர ஒருபோதும் தேர்தலில் வந்து ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் கோவில் கட்டினதுக்கப்புறம் பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைச்சார். அது மாதிரி ஒடிசாவில் வந்து ஜெய் ஜெகநாத் சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஆட்சி மாற்றம். ராமர் கோவில் கட்டினது இங்கே முருகன் சொல்லிட்டாங்க. இங்கே தான் ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் வந்து வெற்றி பெற்றவர் ஏன் ஜெய் ஜெகநாத்னு சொன்னார்? அதுதான் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லியிருக்கணும். ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தான் வெற்றி பெற்றாரு. அப்போது அதுலேயே அவருக்கு உடன்பாடு இல்லைல்ல. அதாவது வந்து ஒரு கான்செப்ட் எடுத்தால் அதில் கடைசி வரையும் நிற்கணும் இல்லைங்க. ஏன் வந்து மாறுறாங்க? ஏன் வந்து ஜெகநாத்துக்கு போயிட்டாரு? அப்போ ராமர் எங்கே போனார்? ராமர் லீவில் போயிட்டாரா? அவருக்கு வந்து விடுமுறை விட்டாங்களா? எப்போது நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவீங்க, பாரத் மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவீங்க. ஏன் ஜெய் ஜெகநாத்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றி கிடைக்கல. மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஜெய் ஜெகநாத் ஒரிசாவை நோக்கி போகிறீங்க. ஒரிசாவில் இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியும்ல. இப்போது ஏன் அவங்க எத்தனை சீட்டில் அவங்க வந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, எத்தனை ரிசல்ட் வந்து, எத்தனை பேர் வந்து வாக்கு சீட்டு எவ்வளோ வந்துச்சு, எத்தனை ரிசல்ட் வந்துன்னு கேட்குறாங்க. அது கொடுக்க மறுக்கிறாங்களே மகாராஷ்டிராவில். இவங்க எல்லாமே முன்னுக்கு அதாவது மதத்தை வந்து பயன்படுத்துகிறது, ஜாதியை பயன்படுத்துகிறது, அதன் மூலமாக வெற்றி பெறலான்னு பார்க்குறது. அதன் மூலமாக ஒருபோதும் தமிழ்நாட்டில் அவங்களால் வெற்றி பெறவே முடியாது. இந்த மாநாட்டு நிகழ்ச்சி நீங்கள் சொன்னப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. அதற்கு எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த மாதிரி ஒரு வீடியோ போட போகிறாங்கன்னு இவங்களுக்கு சொல்லவே இல்லை, இவங்க தெரியாமல் தான் போனாங்க அப்படின்லாம். இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது. என்னை இன்னும் பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்பானே, அது மாதிரிலே இருக்குது. வந்து அதாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாயும் பிழைக்குமோ இப்பிழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வந்து அவங்க தலைவர் பாடின பாட்டே இருக்குது. சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை ஒரு ஈனமில்லை இவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் அப்படின்னு இருக்கு. அந்த பாட்டு பாடியிருக்காரு. எம்ஜிஆர் படத்தில் வந்த பாடல் தான் இது. தயவுசெய்து இந்த பாடலை அவங்க கேட்கணும். மானத்தோடு இருக்கணும்னு சொன்னால் இது மாதிரி கேட்கணுமா வேணாமா? எடப்பாடி கொள்கையை விட்டுத்தர மாட்டார் அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது அதிமுக. இதுதான் இதை மாதிரி வந்து அவங்க அண்ணாவை வந்து இழிவுபடுத்த ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு அண்ணாவை இழிவுபடுத்தினதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதோட வந்து எதிர்கருத்தே சொல்லாமல் வெளியே வர்றதுங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு ஏற்புடையதாக இருக்கும்? அது நியாயமானது இல்லை. மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் சில விஷயங்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு 2 சட்டங்கள் இருக்கு அப்படின்லாம் கேட்கிறாரு. 2 சட்டம் இருக்கு, 2 சட்டம் இருக்குங்கிறார். சிறுபான்மையினர் இந்துக்களுக்கு ஒரு சட்டம், இந்துக்கள் அல்லாதவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இந்துக்களுக்கு அல்லாதவங்களுக்கு என்ன சட்டம் இருக்கு? அவரில் அதாவது ஐபிஎஸ் படித்தவருக்கு தான் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். என்னென்னா வந்து அப்படின்னா பெண்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. அதுக்கு எதிராக ஏதாவது சொல்லுவார் அவர்? இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சட்டம் இல்லை. அவர் மீன் பண்ணுறது என்னவா இருக்குன்னா, இஸ்லாமியர்களை இந்த அரசு பாதுகாக்குது, அவங்க பண்ணுற தப்புகளுக்கு கண்டு காணாமல் போதுங்கிற மாதிரி அப்படிலாம் அப்படி ஒரு சட்டமே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒருத்தனை திரும்ப ஒருத்தனை அடிக்கிறாங்க, வன்முறை நடக்குது. அப்போ வந்து யாருக்கும் வந்து சட்டம் வந்து சாதகமாக இருக்காதுல்ல. எல்லாருக்கும் ஆல் ஈக்குவல் பிஃபோர் லா தான். ஆர்டிகிள் 14 அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எல்லாரும் தானே இயங்குது. இந்த நாடு வந்து இந்த அரசாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, கோர்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தானே இயங்குது. இங்கே எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கும். இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கப்படுறாங்கன்னா, கல்வியில், பொருளாதாரத்தில், சமூக ரீதியாக வந்து பின்தங்கியிருக்காங்க. அவங்கள மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய ஒரு உரிமை. அந்த உரிமையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதில் வந்து கொடுக்குறது வந்து எப்படி சரின்ற அது வந்து இது எவ்வளோ பெரிய வன்மம். இது வந்து முழுக்க இந்த மண்ணுடைய மக்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் எங்கேருந்து அரபு நாட்டிலேருந்து வந்தவங்களா? இல்லையே. அதில் ராமகோபாலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இடத்துல வந்து மதம் மாறிட்டாங்க, கோழையானவெல்லாம் மதம் மாறிட்டான், ரொட்டி துட்டுக்கு மதம் மாறிட்டான் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவன் மதம் மாறினான்? உன் மதத்தில் வந்து அவ்வளோ வந்து செழுமை இருந்துச்சா? அவ்வளோ வந்து சீர்திருத்தம் இருந்துச்சா? அவ்வளோ வந்து மகிழ்ச்சி இருந்துச்சா? மனுஷனை மதிக்காத ஒரு மதம் எதுனா இது இந்து மதம் தான். இப்படிப்பட்ட ஒரு மதம் இந்த நாட்டிலையாவது இந்த உலகத்துலையாவது இருக்கா? மனிதர்களை மனிதனாக மழிக்க இன்றைக்கும் வந்து பல கிராமங்களுக்கு போங்க, அவன் சாதியாலும் மதத்தாலும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் தானே இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இந்த மதத்தில் இருப்பான்? எதுக்கு வந்து
தென் மாவட்டத்தில் இருக்கிற நாடார்களாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து எதுக்கு வந்து மதத்துக்கு மாறினாங்க? இங்கே உள்ள இழிவு போக்கணுன்னு தான் மதத்துக்கு மாறினாங்க. ஒரு 1800 காலகட்டத்தில் ஒரு இதில் போய் ஒரு மண்டபத்தில் போய் படுத்தார், ஒரு நாடார் வந்து படுத்துட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்தினால அவரை கட்டி வச்சு தலைகீழ நிற்க வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. 1 மாத காலம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. அந்த அங்கே அதில் இருந்து ஆதிக்கம் பண்ணவங்களாம் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? அவர் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்களே. இதெல்லாம் வரலாறுல, விருதுநகர் மாவட்ட வரலாறுகளில் இதெல்லாம் இருக்குதே. இதெல்லாம் என்ன பண்ணுறது? இதெல்லாம் யார் கொண்டு வந்து? இதெல்லாம் வந்து முஸ்லீம் செஞ்சாங்களா? இதெல்லாம் கிறிஸ்டின் செஞ்சாங்களா? அப்படி இல்லையே. இங்கே உள்ள இருந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட இழிவு, பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, இதெல்லாம் வந்து இது கிறிஸ்டின்லேருந்து வந்ததா? இஸ்லாத்தில் இந்த பைபிளில் இருக்கா? குரானில் இருக்கா? பார்த்தா திட்டு தொட்டால் திட்டுன்ற ஒரு வாசகம் குரானில் இருக்குதான்னு காட்டிருங்க பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள்லாம் வந்து அவங்களோட வேலையே நிறுத்திடுவாங்க, அவங்க கட்சியை கழிச்சிருவாங்க. ஒரு இடத்துலையாவது அது மாதிரி இருக்கா? இந்த மாதிரியான தீண்டாமை கொடுமைகள். ஒரு ஊர், இந்த இடத்துல வந்து ஊர் இப்படி தான் இருக்கணும், இந்த சேரி பகுதி இப்படி தான் இருக்கணும், அக்ரஹாரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் யார் உருவாக்குனது? யார்? அக்ரஹாரம், ஊர், சேரின்றது உருவாக்குனது முதல்ல யார்? ஒவ்வொரு சமூகங்களுக்கு இடையே இவ்வளோ ஒரு வந்து இந்த இப்போ முதலியார்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாள முதலியார், அகமுடைய முதலியார், செங்குந்தம் முதலியார், இதெல்லாம் உருவாக்குனது யார்? இத்தனை பேர் வந்து கைக்கோள முதலியார், இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வந்து இத்தனை முதலியார்கள் வந்தாங்க? வேலை பிரிவினையாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு சமூகங்களுக்கு இடையில் சாதி ஏற்றத்தாழ்வுகள்னு ஒன்று வந்துச்சுல்ல. வேலை பிரிவினோடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்து, தீண்டாமையை கொண்டு வந்து, இவன் வந்து சமூகத்துக்கூட ஒருங்கிணைஞ்சு போகக்கூடாது, திருமணம் பண்ண முடியாத ஒரு சூழல். இதெல்லாம் ஏன்? கிறிஸ்டியானிட்டியில் அப்படி இல்லையே. இருந்தாலும் அதை வந்து அவன் மெர்ஜி பண்ணிட்டு போயிடுறானே, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடுறானே. இந்த மாற்றங்களே உருவாக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் எனக்கு வரீங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? இப்போ இந்த சம்பவம் நடந்த மறுநாளே எஸ்பி வேலுமணி RSS 100ஆண்டு விழாவில் கோவை பேரூர் மடத்தின் அழைப்பின் பேரில் கலந்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் RSSோட அவர் இணைச்சு பேசுகிறத அவர் ஏற்கலை. நான் மடத்தில் தான் போனேன், அங்கே RSS வந்தாங்க, இது என்னதோட பொருத்தி பேச வேலை வந்து மோகன் பகவத்துக்கு தானே கொடுத்துருக்காங்க. மோகன் பகவத் யார்? அவர்னா பேரூர் மடாதிபதியா? மடத்துக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து அதிமுக வந்து அதனுடைய தன்மையிலேருந்து விலகி போகுதுன்னு தான் தோணுது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்போ எம்ஜிஆருக்கு என்ன நிலை வந்துச்சு? பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு காரணமாகவே அவர் வந்து MP நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார். அதற்கு பிறகு பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கிடையாது, சமூக ரீதியாக தான் இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு தான் வந்து இந்த 69% இடஒதுக்கீடு வரதுக்கு காரணம் எம்ஜிஆரோட தோல்வி ஒரு காரணம். இந்த எல்லாம் வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இவங்க வந்து இது மாதிரியெல்லாம் இந்த சமூகத்துக்கு, தமிழ்நாட்டோட வாழ்வியலுக்கு, தமிழ்நாட்டோட அந்த உளவியலுக்கு, தமிழ்நாட்டோட சைக்காலஜிக்கு எதிராக இவங்க போகிறதுங்கிறது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவை தான் கொடுக்கும். அதிமுகவுக்கு ஒருபோதும் வந்து நன்மை பயக்காது. அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து எதிர்கட்சியாகவே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் வந்துடும். இவங்க வந்து எல்லாமே வந்து மாறிடுச்சு, எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு சூழல் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு கட்டமைக்கிறாங்களே, அது எல்லாமே இந்த முருகன் மாநாடு மூலமாக நிர்மூலமாக்கிடுச்சு. முருகன் மாநாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடி தான். விளைவுகளை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் தக்க தண்டனை கொடுப்பாங்க. இந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSS இந்து முன்னணிக்கும் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பு தர மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு கருத்துக்கும் நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.